ஸோ, இப்ப நம்ம பிராண்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப அதில இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி அப்டின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ, பிராண்ட் ஐடென்டிட்டினா பேசிக்கா ஒண்ணும் இல்ல. நம்ம பிராண்ட வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் பிராண்ட் ஐடென்டிட்டி. அது வந்து இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் போத் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஜிபிள் அசெட்னா வந்து உங்க லோகோ, உங்க கலர்ஸ், உங்க டைப்போகிராஃபி இதெல்லாம் டான்ஜிபிள் அசெட்ஸ். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற டோன் அண்ட் வாய்ஸ், உங்க மெசேஜிங் இதெல்லாம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ, இத 2யும் தாண்டி நம்ம பிராண்ட வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம், அதாவது மக்களுக்கு எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் பிராண்ட் ஐடென்டிட்டி. இந்த பிராண்ட் ஐடென்டிட்டிக்குள்ள நீங்க சோசியல் மீடியாக்கு பண்ற கிரியேட்டிவ்ஸ் வரலாம். நீங்க ஹோர்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான எலமெண்ட்ஸ் வரலாம். ஸோ, இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதுக்கு ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி பண்ணுவோம். இதுதான் பேசிக்கா பிராண்ட் ஐடென்டிட்டி. இப்போ பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னா, நான் வந்து இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ன்னு சொன்னேன். ஸோ, இப்போ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர்றது லோகோ, தென் யுவர் பிராண்ட் கலர்ஸ், டைப்போகிராஃபி, வாய்ஸ் அண்ட் டோன், இமேஜரி அண்ட் கிராஃபிக்ஸ், பிராண்ட் பெர்சனாலிட்டி, டேக்லைன் அண்ட் ஸ்லோகன். இப்போ நான் ஒரு விஷயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லோகோ. ஸோ, லோகோனா ரொம்ப சிம்பிள். உங்க பிராண்டுக்கு நீங்க யூஸ் பண்ற ஐகான். அந்த லோகோ கேன் பி அ வேர்ட் மார்க். அதாவது இப்போ உங்க பிராண்ட் பேர் வந்து ஸ்டூபிட் பன்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் பி ஸ்டூபிட் பன்னர்ன்னு டெக்ஸ்ட் இருக்கலாம். இல்ல இப்போ ஸ்டூபிட் பன்னர் லோகோல பார்த்தோம் அப்படின்னா, கீழ வந்து ஒரு சின்ன எமோஜி சேர்ந்திருக்கும். ஒரு லாஃபிங் எமோஜி ஒண்ணு சேர்ந்திருக்கும். ஸோ, இத சேர்த்து நம்ம ஐகானா யூஸ் பண்ணலாம். லோகோல நெறைய டைப்ஸ் இருக்கு. வேர்ட் மார்க், ஐகான் மார்க், பிராண்ட் மார்க் இந்த மாரி நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ, அதில உங்க பிராண்டுக்கு எது சூட் ஆகுதோ, அத வந்து யூ கேன் சூஸ். ஸோ, லோகோ பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கணும், எலகன்ட்டா இருக்கணும். ஒரு 5 வயசு குழந்தனால கூட அத வந்து பென் அண்ட் பேப்பர்ல வரைய முடியணும். இத தாண்டி நான் என் கிளையண்ட்ஸ்க்குலாம் சஜெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். இது பேர் வந்து ஆம்புலன்ஸ் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க லோகோவ கண்ணாடில காமிச்சோம் அப்படின்னா, தலைகீழ பார்த்தாலும் மக்களால அத ரெகக்னைஸ் பண்ண முடியுதா? ஃபர்ஸ்ட்டு உங்களால அத ரெகக்னைஸ் பண்ண முடியுதா? அப்படிங்கிறத யோசிங்க. இத விட்டுட்டு உள்ளுக்குள்ள நெறைய எலமெண்ட்ஸ் சேர்த்து வச்சுக்கிட்டு, கொச கொசன்னு ஆக்கிட்டு, ஒரு மாரி கிளம்ப்சியா வச்சிருந்தோம் அப்டின்னா, யாருக்குமே அது வந்து தெளிவா புரியாது. இந்த லோகோல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த டைம்ல இருக்க ட்ரெண்ட் பார்த்தோம் அப்டின்னா, எல்லாரும் ரொம்ப மினிமலா லோகோஸ் வச்சுப்பாங்க. ஹெவி எலமெண்ட்ஸ் இருக்காது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்டின்னா, லெகசி பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரீபிராண்ட் பண்ணி ரொம்ப மினிமலா கொண்டு வராங்க. ஸோ, இன்டர்நெட்டோட பிலாசபியே வந்து இப்டி தான் இருக்கும். நீங்க இன்டர்நெட்ல உங்க பிராண்டுக்கு ஒரு பிரசன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, மெமரபிளா வச்சுக்கோங்க. இதுதான் வந்து லோகோ. இதுல அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, கலர்ஸ். ஒரு பிராண்டுக்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். சர்டன் கலர்ஸ் வந்து இட் இஸ் சினோனிமைஸ் இட் இஸ் வெரி வெல் ரிலேட்டட் டூ த பர்ட்டிகுலர் ஃபீல்ட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ளூ போட்டோம் அப்படின்னா, அது டாக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி சில சில ஃபீல்டு கூட சில கலர் ஆல்ரெடி அசோசியேட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு ரெட் கலர்ல ஒரு பால் போட்டேன் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கிரிக்கெட் பால் அப்படிங்கிறது தெரியும். ஸோ, அதே மாரி உங்க லோகோல நீங்க யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து அந்த ஃபீல்டு கூட சிங்க்ல இருந்தா அது மச் பெட்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வர்றது டைப்போகிராஃபி. ஸோ, டைப்போகிராஃபிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. உங்க பிராண்ட வந்து நீங்க பேர் எழுதும்போது ஒரு பர்ட்டிகுலர் ஃபாண்ட் ஸ்டைல்ல யூஸ் பண்ணுவீங்க. அது பேரு ஏரியலா இருக்கலாம், டைம்ஸ் நியூ ரோமனா இருக்கலாம், இல்ல நீங்களே கஸ்டமா பில்ட் பண்ற ஃபாண்ட்டா இருக்கலாம். ஸோ, அது எந்த மாரி ஃபாண்ட் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் டைப்போகிராஃபி. ஸோ, ஜெனரலா வந்து டைப்போகிராஃபி சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் லைப்ரரிலருந்து இப்போ Google ஃபாண்ட்ஸ்ல இருந்தோ, இல்ல என்வாட் எலமெண்ட்ஸ் மாரி ஏதாவது ஒரு பெய்டு சோர்ஸ்ல இருந்தோ ஃபாண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து, ஒரு பர்ட்டிகுலர் டிசைனர் வந்து அந்த அந்த ஃபாண்ட்ட பேஸா வச்சு எய்தர் ஹில் பில்ட் நியூ ஃபாண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஆர் அதே ஃபாண்ட்ட வந்து நம்ம லோகோக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம ரன்னிங் டெஸ்ட், நம்ம ஹோர்டிங்ஸ் இந்த மாரி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ, இதுதான் வந்து டைப்போகிராஃபி. அடுத்த எலிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வாய்ஸ் அண்ட் டோன். அதாவது ஒரு பிராண்ட் வந்து எப்படி பேசுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்றது தான் வாய்ஸ் அண்ட் டோன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்க Instagramல ஒரு பர்ட்டிகுலர் ஹோஸ்ட் வந்து உங்க பிராண்டுக்காக பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஸ்டூபிட் பண்ணுன்ற பிராண்டுக்கு வந்து நாளைக்கு இன்னொரு ஸ்போக்ஸ் பெர்சன் நான் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். அவங்க வந்து Instagramல, YouTubeல வீடியோ பேசுறாங்க அப்படின்னா, தேர் ஷுட் பி எ செட் ஆஃப் கைட்லைன்ஸ். ஓகே, ஸ்டூபிட் பண்ணனா வந்து போல்டான சில விஷயங்கள பேசணும். அதாவது எல்லாருமே சொல்லாத எக்ஸாம்பிள்ஸ சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் காமெடியா பேசணும். என்ன மாரி கண்ட்ராவியா காமெடி பண்ணாலும் பரவால்ல. பட் காமெடி பண்ண அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ, இந்த மாரி சில கைட்லைன்ஸ் வந்து நான் செட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ, இந்த கைட்லைன்ஸ் தான் வந்து வாய்ஸ் அண்ட் டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இமேஜரி அண்ட் கிராபிக்ஸ். அதாவது நான் இனிஷியலா சொன்ன மாரி உங்க சோசியல் மீடியாலயோ, இல்ல உங்க ஹோர்டிங்ஸ்லயோ நீங்க எங்கெல்லாம் நீங்க பேனர் வைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் யூஸ் பண்ற இமேஜஸ் அண்ட் கிராபிக்ஸ். ஸோ, இமேஜஸ்ன்னு சொல்றது வந்து ரியல் வேர்ல்ட் ஃபோட்டோஸா இருக்கலாம். அதாவது நெறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்க ஃபவுண்டரையே வந்து மாடலா யூஸ் பண்ணுவாங்க. இல்ல சில பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூபிட் மார்க்கே பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்றத தாண்டி, நான் வந்து stupidpannan.inல நியூஸ் லெட்டர் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ, அந்த இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். எல்லா டைமும் இந்த இல்லஸ்ட்ரேஷன பார்த்து, இந்த பர்ட்டிகுலர் டைப்போகிராஃபி பார்த்த உடனே, என் லோகோ போடாமயோ, என் மூஞ்சி போடாமயோவே, இது வந்து ஸ்டூபிட் பண்ணரோட ஒரு பர்ட்டிகுலர் பீஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். பிராண்ட் பெர்சனாலிட்டி. பிராண்ட் பெர்சனாலிட்டினா ஒண்ணும் இல்ல. ஸோ, பிராண்ட் பெர்சனாலிட்டினா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பிராண்டுங்கிறது ஒரு நான் லிவிங் திங். ஸோ, அது கூட ஹியூமன் லைக் பெர்சனாலிட்டிய அட்டாச் பண்றது தான் பிராண்ட் பெர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த பிராண்ட் இஸ் வெரி பிளேஃபுல், வெரி விட்டி, வெரி ஃபன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் ஸ்டூபிட் பண்ணதுக்கு நான் சொல்ற எக்ஸாம்பிள் தான். ஸோ, ஸ்டூபிட் பண்ணர் இஸ் வெரி விட்டி.
வெரி ஃபன்னி, வெரி பிளேஃபுல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இதே மாரி உங்க பிராண்டுக்கு நீங்க சில கேரக்டரிஸ்டிக்ஸ டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, ஒரு பிராண்ட் வந்து மோனோட்டோனஸா ரொம்ப போரிங்கா இருக்கு. இல்ல ஒரு இடத்துல ஒரு மாரி கம்யூனிகேட் பண்றோம் அப்டின்னா, யாருக்குமே அது தெளிவா புரியாது. கன்சிஸ்டன்சி பத்தி நம்ம இந்த கோர்ஸ்ல இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். பட் ஆஸ் ஃபார் நவ் இதுதான் பிராண்ட் பெர்சனாலிட்டி. ஃபைனலா வர்றது பார்த்தோம் அப்டின்னா, டாக்லைன் அண்ட் ஸ்லோகன். எல்லா பிராண்டுக்குமே டாக்லைன் அண்ட் ஸ்லோகன் வந்து கண்டிப்பா முக்கியம். இத சொல்லிட்டு நானே வந்து ஸ்டூபிட் பண்ணதுக்கு எந்த டாக்லைனும் வைக்கல. பட் ஆனா நெறைய இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, இட்ஸ் மேட் ஃபார் ஆன்ட்ரபிரினியர்ஸ். இட் இஸ் பில்ட் ஃபார் ஆன்ட்ரபிரினியர்ஸ் அப்டின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். இதே மாரி உங்க பிராண்டுக்குன்னு ஒரு டாக்லைனோ, ஸ்லோகனோ வச்சுக்கோங்க. எதுக்கு அப்டின்னா, அந்த டாக்லைனோ, ஸ்லோகனோ உங்க பிராண்ட் பேர ரிமெம்பர் பண்ணிக்க முடியல அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு நல்ல ஃபேமஸான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, நைக்கியோட ஜஸ்ட் டூ இட் எடுத்துக்கோங்க. ஆப்பிளோட திங்க் டிஃபரெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி நீங்க ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தோம் அப்டின்னா, மக்களுக்கு வந்து அது ஞாபகம் வரும். ஸோ டாக்லைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க டாக்லைன் வந்து இட் ஷுட் கன்வே சம்திங் விச் மேக்ஸ் பீப்பிள் டு டேக் ஆக்ஷன். டாக்லைன் வந்து என்ன கன்வே பண்ணணும் அப்டின்னா, மக்கள வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கும். பேசிக்கா அதான். இப்ப நைக்கியோடது பார்த்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எந்திரிச்சு போயிட்டு அந்த விஷயத்த பண்ணணும். நைக்கியோட கோல் வந்து நான் ஜஸ்ட் டூ இட்ன்னு சொன்ன உடனே, நான் கடைக்கு போயிட்டு நைக்கி ஷூ வாங்கிட்டு வரணுங்கிறது கிடையாது. வீட்ல ஒரு அடிடாஸோ, ரிபோக்கோ எந்த ஷூ இருந்தாலும் பரவால்ல. அத எடுத்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு நான் ஜாகிங் போணும். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆக்ஷன் பண்ணணும். இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போணும். அதுதான் நைக்கியோட டாக்லைனோட கோல். ஸோ இதே மாரி உங்க பிராண்டுக்கு ஒரு டாக்லைன் வச்சுக்கோங்க. அந்த டாக்லைன் வந்து ஆக்ஷனபிளா இருக்கா? அப்படிங்கிறத நீங்க உங்களே கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம போன வீடியோல கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிராண்ட் ஐடென்டிட்டி பார்த்தோம். இந்த வீடியோல அதுல 2 விஷயத்த மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒண்ணு வந்து கலர்ஸ், இன்னொன்னு வந்து ஃபாண்ட். ஸோ கலர்ஸ், ஃபாண்ட்ங்கிறது ஒரு பிராண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கலர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நேச்சுரல் ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கணும். இப்போ ரெட்டும், ப்ளூவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மேபி யூ கேன் ஹேவ் சிமிலர் காம்ப்ளிமென்டரி கலர்ஸ். அதாவது கூகுள்ல போயிட்டு COOLORS.co கூலர்ஸ்.o அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அதுல வந்து நீங்க காம்ப்ளிமென்டரி கலர்ஸ், மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ், பேஸ்டல் கலர்ஸ் இந்த மாரி பேலட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி பிராண்டுக்கு நீங்க கலர் சூஸ் பண்ணும்போது, ரொம்ப அடிக்கிற மாரி இல்லாம பேசிக்கா அது அப்படிதான் சொல்லுவாங்க தமிழ்ல. எனக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அடிக்கிற மாரி இல்லாம சர்டன் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட். ஜெனரலா வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கிற பெர்செப்ஷன் தான். பட் அத நான் இல்லன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்டின்னா, நம்ம சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, ரொம்ப லக்ஸூரியான இது ஒரு பிராண்ட் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்டின்னா, Zara யோசிங்க, Louis Vuitton யோசிங்க, இந்த மாரி Gucci எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஃபேமஸான பிராண்ட்ஸ் எடுத்தா, லக்ஸுரி பிராண்ட்ஸ் எடுத்தா எல்லாமே சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ல இருக்கும் அப்டின்னு சொல்லி யோசிப்போம். பட் ஆனா அது உண்ம கிடையாது. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாருமே லிக்விட் டெத்ன்ற பிராண்ட் பார்த்திருப்போம். ஸோ உலகத்திலேயே அதுதான் மோஸ்ட் பிரீமியமான வாட்டரு. ஆக்சுவலா அது இந்த பிளாக் வாட்டர்ன்னு சொல்ற மாரி ரூ. 600 ரூ. 700 குடுத்து பாட்டில் வாங்குற அந்த மினரல் வாட்டர் அந்த மாரிலாம் கிடையாது. வெறும் சாதாரண பாட்டிலு ஒரு பெப்சி டின் மாரி போட்டு அடைச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிராண்ட் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பங்க் ராக் வைப்ல 80ஸ் ஸ்டைல்ல இருக்கும். இந்த ஸ்கேட் போர்ட்லாம் பெயிண்டிங் பண்ற மாரி அதுல இருக்கும். ஸோ உலகத்திலேயே மோஸ்ட் பிரைஸ்ட் வாட்டர் வந்து லிக்விட் டெத் தான். ஸோ இத வச்சு பார்க்கும்போது சான்ஸ் செரிஃப் மட்டும் தான் பிரீமியமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இட் இஸ் அபௌட் த ஸ்டோரி வி டெல். இட்ஸ் அபௌட் த மெசேஜிங் தட் வி புட் அக்ராஸ். இட் இஸ் என்டையர்லி அக்ராஸ் த பிராண்ட் ஐடென்டிட்டி தட் வி டெவலப். ஸோ அதனால வந்து சான்ஸ் செர்ஃப் மட்டும் தான் யாராவது பிரீமியம்னு சொன்னாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்க பேச்ச கேட்காதீங்க. அதே மாரி இதுல வந்து ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் இருக்கு. டோன்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டம்போது, நான் போயிட்டு பங்க்ராக்ல வந்து பிராண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மக்கள் பார்த்தோனே இந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சுக்கணும், நம்பி உள்ள வரணும். நான் வந்து பிளஸ் சைன் போட மாட்டேன். நான் எக்ஸ் மார்க் போடுவேன். எல்லா டாக்டர் மாரி பிளஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு நம்ம பேசக்கூடாது. சில இடத்துல அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அத ஃபாலோ பண்ணிக்கணும். பட் முடிஞ்ச அளவு யூ ஷுட் ட்ரை டூ ஸ்டாண்ட் அவுட். ஸோ இப்ப ஆக்சுவலா நம்ம ஒரு பிராண்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த விஷுவல் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப மெமரபிளா இருக்கணும். தனியா ஸ்டாண்ட் அவுட்டா தெரியணும். ஸோ அதுக்கு வந்து 4 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சிம்ப்ளிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி, டைம்லெஸ், ஃப்ளெக்சிபிள். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட் வந்து ஒரு பிராண்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா யோசிக்கணும். ஸோ சிம்ப்ளிசிட்டின்னு சொல்லும்போது, இது மொத்தத்துக்கும் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அது வந்து Netflix. ஸோ நான் சிம்பிள்னு சொல்லும்போது, Netflix லோகோ அவ்ளோ சிம்பிளா இருக்கும். வெறும் ஒரு எண் மட்டும் தான் இருக்கும். பட் அந்த எண் வந்து நல்ல டிஸ்டிங்டிவா இருக்கும். நல்ல டிஃபரெண்ட்டா இருக்கும். சும்மா நம்ம எழுதுற எண் மாரி தான் இருக்கும். பட் ஆனா, அந்த எண்ண பார்த்தோனே நமக்கு Netflixன்னு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து சிம்ப்ளிசிட்டி. அவங்க Netflixன்னு ஃபுல் லோகோ போடும்போதுமே வந்து, அத பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப லெஜிபிளா இருக்கும். ஒரு சின்ன சைஸ்ல நோட்டோட கார்னர்ல Netflix பார்த்தாலும் தெரியும். ஒரு பெரிய பில் போர்டுல Netflixன்னு போட்டு வச்சாலும் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிராண்ட வந்து சிம்பிளா வச்சுக்கிறது அண்ட் ஆல்சோ ஸ்கேலபிளா வச்சுக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது டைம்லெஸ்ஸா இருக்கணும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு லோகோ பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு 3 வருஷத்துல பிடிக்காம போயிருச்சு. நான் வந்து இப்போ ஒரு விஷயம் பண்றேன். அது வந்து 6 மாசத்துல அவுட்டேட் ஆகப்போது. நம்ம ரீல்ஸ் கட்டுக்கு வந்து ட்ரெண்ட் மாத்துற மாரி லோகோக்கு ட்ரெண்ட் மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வேலைக்கே ஆகாது. இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, மோத்திலால் ஆஸ்வால் வந்து ரீபிராண்ட் பண்ணாங்க.
இத்தன வருஷம் கழிச்சு, இப்ப தான் வந்து அவங்க ரீபிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, மாடர்ன் டேக்கு ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரீபிராண்ட் கிடையாது. ரிஃப்ரெஷ் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸ் தான் லோகோல பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இட் வில் கன்வே த சேம் மீனிங். அதே நம்பிக்கை அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லோகோ வந்து டைம்லெஸ்ஸா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிராண்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு லோகோ, ஒரு 4, 5 பிரிண்ட் எலமெண்ட்ஸு, ஒரு 4, 5 டிஜிட்டல் எலமெண்ட்ஸு, ஒரு 2, 3 ஹோர்டிங்ஸ் இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருப்போம். நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு உங்க பிராண்ட்லயே வந்து நீங்க என்எஃப்டிஸ் லான்ச் பண்ணலாம். இல்ல நாளைக்கு உங்க பிராண்ட்ல வந்து நீங்க இந்த விஆர்க்குள்ள வந்து கொண்டு வரதுக்கு ஆப் பண்ணலாம். ஸோ நீங்க பண்ற டிசைன் சிஸ்டமும், உங்க லோகோவும் எல்லா இடத்துலயும் ஸ்கேலபிளா யூஸ் பண்ண முடியணும். எல்லா இடத்துக்கும் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். பேசிக்கா சொல்லப்போனோம் அப்படின்னா, இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரணும். அவ்வளோதான். இப்போ Netflixோட எண்ண பார்த்தோம் அப்படின்னா, எண்ண தாண்டி இந்த டொடங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தோனே, அப்படியே அந்த ஸ்க்ரீன்லாம் விரிஞ்சு லைனா போகும். நாளைக்கு அவங்க அந்த வீடியோல எந்த ஃபார்மேட்ல பண்ணாலுமே, அவங்கனால அதே லைன்ஸ யூஸ் பண்ண முடியும். அது இன்னும் 50 வருஷம் ஆனாலும், அது வந்து ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல விஷுவல் ஐடென்டிட்டியோட அழகு. இந்த மாரி பண்ணோம் அப்படின்னா, நம்மனால நல்லா மக்கள் மனசுல ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். நல்லா ஸ்கேலபிளாவும் பண்ண முடியும். எத்தன வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும். நம்ம வேணுங்கிற மாரி இழுத்து இழுப்புகள்லாம் வரும். இப்போ நம்ம நல்லா பார்க்க சூப்பரா ஜம்முன்னு இருக்கிற மாரி ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி பண்ணியாச்சு. அத சுத்தி நல்ல விஷுவல் ஐடென்டிட்டியும் பில்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல டிசைன் சிஸ்டம் உருவாக்கியாச்சு. கடைசியில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இத பண்ண டிசைனர் வந்து செஞ்சு குடுத்துட்டு காணாம போயிருவாப்ல. அப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து மிஸ் ஆகும். என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி. ஒரு பிராண்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், பிராண்ட் ஐடென்டிட்டியும், விஷுவல் ஐடென்டிட்டியும் கன்சிஸ்டன்ட்டா மக்கள்ட்ட கொண்டு போய் கன்வே பண்ணணும். இதுதான் நீங்க பிராண்டிங் பண்ணதோட மெயின் ஃபோக்கஸாவே இருக்கணும். இத நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணது சுத்த வேஸ்ட் ஆயி போயிரும். எதனால கன்சிஸ்டன்ட்டா இருக்கணுங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஸோ பேசிக்கா மக்கள்ட்ட நீங்க ஒரு விஷயத்த ரெப்பிட்டிட்டிவா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது ஈஸியா பதியும். ஸோ இன்னைக்கு வந்து நான் நைக்கி ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் டூ இட்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அந்த ரெப்பிட்டிஷன் வந்து மக்கள் மனசுல வந்து நல்லா போய் பதிஞ்சிரும். அதே மாரி நான் ஒரு ஒயிட்டான ஒரு பேக்கிரவுண்ட்ல வெறும் பிளாக் கலர் டெக்ஸ்ட் போட்டேன் அப்படின்னா, அது சொன்ன உடனே ஆப்பிளோட டிசைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்த வந்து நம்ம ரெப்பிட்டிட்டிவா சொல்லும்போது, மக்களுக்கு ரொம்ப ஈஸியா கன்வே ஆகும். இந்த ரெப்புடேஷன் தான் ஒரு பிராண்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சின்னு நம்ம யோசிக்கும்போது, இன்னொரு விஷயம் பண்ணணும். பிரிண்ட்லயும் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். டிஜிட்டல்லயும் அது கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் அதே கலர்ல இருக்கணும். பிரிண்ட்ல பார்த்தாலும் அதே கலர்ல இருக்கணும். ஒரு ஹோர்டிங்ல பார்த்தாலும் அதே கலர்ல இருக்கணும். நாளைக்கு ஒரு லேப்டாப் ஸ்க்ரீன்ல பார்த்தாலும் அதே கலர்ல இருக்கணும். இது எப்படி பண்றதுன்னு நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது, உங்க டிசைனர்ட்ட போயிட்டு சிஎம்ஒய்க்கு ஆர்ஜிபி 2 கலர் டோன்லயும் போயிட்டு உங்க கலர செக் பண்ணிக்கோங்க. அதாவது அப்பதான் பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் 2லயுமே வந்து நம்ம கலர் கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். இப்ப எதுக்கு வந்து இவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி பண்றோம்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து ட்ரஸ்ட். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோருக்குள்ள நீங்க போறீங்க. அந்த ஸ்டோர்ல வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயீஸும் ஒரே மாரி யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. ட்ராக்கெல்லாம் ரொம்ப நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற வாட்ச்மேனும் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு உள்ள போம்போது அந்த கன்சிஸ்டன்சி பார்த்த உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிரும். கரெக்ட்டா? இதே இது இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. உள்ள போறோம். ஒருத்தர் ஒரு மாரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து ஜீன்ஸ் டீ ஷர்ட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் டீ ஷர்ட் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு சும்மா நடந்துகிட்டு இருக்கிறாரு. செக்யூரிட்டி வந்து ஒழுங்கா இல்ல. இந்த மாரி ஐடென்டிட்டில நெறைய இடத்துல மிஸ் ஆச்சு அப்டின்னா, நமக்கு அந்த பிராண்ட் மேல ட்ரஸ்ட்டே வராது. கரெக்ட்டா? ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்காக தான் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த கன்சிஸ்டன்சில அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, நீங்க வேற மார்க்கெட்ல எக்ஸ்பாண்ட் பண்றோம் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். இப்போ மெக்டானல்ட்ஸோடத ஒரு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மெக்டானல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்தியாலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெக்டொனால்ட்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கும். இப்போ யுகே, யுஎஸ், யூரோப் எல்லா இடத்துலயும் மெக்டொனால்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கும். இதே இது சைனால போய் பார்த்தோம் அப்படின்னா, மேண்ட்ரின்ல மெக்டொனால்ட்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. ஆனா, மேண்ட்ரின்ல எழுதியிருந்தாலுமே, அது இந்த இங்கிலீஷ்ல அவங்க பண்ண மொத்த விஷுவல் ஐடென்டிட்டி கூட செட் ஆயி அழகா அப்படியே உட்காந்துருக்கும். நீங்க சைனீஸ் இது கூட நம்ம யோசிக்க தேவையில்ல. இந்தியாலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, மகாராஜா மேக் இருக்கும். ஸோ அதான் யுஎஸ்ல பிக் மேக்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அத மகாராஜா மேக்ன்னு சொல்லுவாங்க. இனிஷியலா யுஎஸ்ல வந்து அதுக்கு கெட்சப் குடுத்தாங்க. இங்க சட்னி குடுத்தாங்க. பட் அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ஒரு சின்ன நேம் சேஞ்ச்ல அந்த மார்க்கெட்டுக்கும், இந்த மார்க்கெட்டுக்கும் நமக்கு தேவையான மாரி ப்ராடக்ட்ட குடுத்துட்டோம். பட் ஆனா நம்ம கோர் ஐடென்டிட்டிய அவங்க தோக்கவே இல்ல. மெக்டொனால்ட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு, இங்க வந்து எல்.ஆர். அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேரு மாத்தல. அதே மெக்டொனால்ட்ஸ் தான் பிக் மேக்குக்கு பதிலு மகாராஜா மேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அடாப்டபிலிட்டி. ஸோ இந்த மாரி ஒரு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த அடாப்டபிலிட்டிய ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நான் போன எபிசோட்ல சொன்ன மாரி ஃப்ளெக்சிபிளாவும், நல்ல எக்ஸ்பேண்டபிளாவும் டிசைன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அடாப்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிராண்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த எப்படி கன்செப்ட்ல மெயின்டெயின் பண்றதுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நெறைய பேருக்கு இது நடந்துகிட்டு இருக்கும்போது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும்.
அப்ப நான் மார்க்கெட்டிங்ல என்ன பண்றது? எல்லாத்தையும் வந்தாலும் பிராண்டிங்ன்னு சொல்றாப்ல. அப்ப நான் மார்க்கெட்டிங்ல என்ன பண்றது? அப்படின்னு வரும். ஸோ மார்க்கெட்டிங்கும், பிராண்டிங்கும் வந்து போத் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். பட் ஆனா, அது 2த்துக்கும் நெறைய டிஸ்டிங்க்டான டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நான் பாயிண்ட்டா சொல்லுவேன். எடிட்டர் வந்து அழகா அப்படி டேபிள் போட்டு காட்டுவாப்ல. ஸோ பிராண்டிங் இஸ் ஹூ யூ ஆர். மார்க்கெட்டிங் இஸ் ஹவ் யூ செல். பிராண்டிங் கிரியேட்ஸ் எமோஷனல் கனெக்ஷன். மார்க்கெட்டிங் டிரைவ்ஸ் ஆக்ஷன். பிராண்டிங் இஸ் கன்சிஸ்டன்ட். மார்க்கெட்டிங் இஸ் ஃப்ளெக்சிபிள். பிராண்டிங் பில்ட்ஸ் லாங் டெர்ம் ட்ரஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஜெனரேட்ஸ் இம்மீடியட் சேல்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, பிராண்டிங், மார்க்கெட்டிங் 2மே ரொம்ப சிமிலர் தான். பட் ஆனா, இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஹேப்பி பிகினிங்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனிலருந்து வச்சிருக்க ஒரு சின்ன கேஸ் ஸ்டடின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹேப்பி பிகினிங்ஸ்க்கு நாங்க நெறைய மீம் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். பெய்ட் ஆட்ஸ் பண்ணுவோம். பேம்ப்ளெட்ஸ் போடுவோம். இது எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனா, நாங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அந்த இ-காமர்ஸ் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்ஷனிங் வெட்டிங் இன்வாய்ஸ் இ-காமர்ஸ் ஸ்டோர். ஸோ நாங்க பிராண்டிங் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவன் தோ வி டூ மீம் மார்க்கெட்டிங், நாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். பிராண்டிங் வந்து எல்லா டச் பாயிண்ட்லயும் கன்சிஸ்டன்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி இதெல்லாம் சின்ன விஷயமா பண்ணி சேர்த்து ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ஸ்டோர்ல வந்து பத்திரிக்கை வாங்குவாங்க. 3 ஹவர்ஸ் வந்து ஒரு பர்ச்சேஸ் டைமா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி நாங்க கன்சிஸ்டன்ட்டா டச் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் பண்ணோம். இத வந்து நாங்க கான்ஸ்டன்ட்டா எல்லா இடத்துலயும் வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். இது கடைசில என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்க வீட்லயே உட்காந்து கல்யாண பத்திரிக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. 3 மணி நேரம் இருக்கிறது வந்து, ஃபோன்ல 3 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து, "எனக்கு இந்த 3 பத்திரிக்கைய காட்டுப்பா" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து, 3 பத்திரிக்கைய பார்த்துட்டு, 3 மணி நேரம் பண்ற ஒரு பர்ச்சேஸ 20-30 மினிட்ஸ்க்குள்ள குறைச்சுக்கிட்டாங்க. ஸோ, இத தான் வந்து நான் பிராண்டிங்ன்னு சொல்றேன். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இனிஷியலா நாங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது, ஹேப்பி பிகினிங்ஸ்னு ஒரு பிராண்ட் யாருக்குமே தெரியாதப்ப, மார்க்கெட்டிங் காஸ்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎல் ஒரு ரூ. 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவல் நம்பர் சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பா என்ன செருப்பால அடிப்பாரு. ஸோ, அதனால சிபிஎல் வந்து ரூ. 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நான் நல்லா பிராண்டிங் பண்ணிட்டேன். நெறைய ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன் ஊருக்குள்ள. நெறைய ஈவென்ட்ஸ் நடத்தியிருக்கேன். ஓரளவுக்கு எல்லாருக்கும் என் பேர் நல்லா தெரியுது. இன்னைக்கு ஒரு பிராண்ட் ரெகக்னிஷன் வந்து பெட்டரா இருக்கிறதுனால, காஸ்ட் பெர் லீட் வந்து ரூ. 100லேருந்து ரூ. 60 ஆயிருச்சு. ஸோ, இந்த ஒரு 40% மணி வந்து எனக்கு பேசிக்கா சேவ் ஆயிருக்கு. ரைட். இது லாங் டெர்ம்ல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்பர் வந்து இன்னும் வைட் ஆகிட்டே போகும். அதாவது மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்னைக்கு ரூ. 100 இருக்கலாம். ஒரு 5 வருஷத்துல வந்து உங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரூ. 12 ஆயிக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு Instagramல ஸ்க்ரால் பண்ணும்போது 6 தடவ, 7 தடவ ஒரு உங்க ஆட் பார்த்துட்டு உங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கும், 2வது தடவ பார்த்தோனே உங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ, இத தான் வந்து பிராண்டிங் அச்சீவ் பண்ணுது. இது 2த்துக்கான வித்தியாசமும் இதுதான். ஏன் 2ம் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகுது அப்படிங்கிறதுக்கான ரீசனும் இதுதான்.